அன்பார்ந்த சொந்தங்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் புனித கிளாரா அன்பிய குடும்பங்கள் சார்பாக வணக்கமும் வாழ்த்துக்களும். இன்று நான் அன்னை மரியாள் மறைபொருளை கொண்ட ரோஜா மலர் என்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை சொல்ல வந்துள்ளேன். 1947 ஆண்டு இத்தாலியில் அன்னை மரியாள் தேவ ரகசிய ரோஜா மாதாவாக 7 முறை காட்சியளித்தார். ஜபம், தவம், பரிகாரம் ஆகியவற்றின் காரணத்தையும் நோக்கத்தையும் விளக்கினார். அடுத்து காட்சியில் தன் இதயத்தில் வெள்ளை, சிகப்பு, மஞ்சள் ரோஜாக்களை தாங்கியபடி காட்சியளித்தார். வெள்ளை ரோஜா ஜெபத்தை குறிக்கிறது. மஞ்சள் ரோஜா பரிகாரத்தை குறிக்கிறது. சிவப்பு ரோஜா தவத்தை குறிக்கிறது. இந்த 3 புண்ணியங்களையும் கத்தோலிக்க திரு அவையில் உள்ள ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று மாதா வற்புறுத்தி கேட்டுக்கொண்டார். ஆண்டுதோறும் ஜூலை மாதம் 13ஆம் தேதி தேவ ரகசிய ரோஜா மாதாவின் நாளாக கொண்டாடப்படுகிறது. எனவே நாம் அனைவரும் அன்னை கூறியபடி ஜபம், தவம், பரிகாரம் ஆகிய நற்பண்புகளை கடைபிடிப்போம். அன்னையின் மரியாளை கத்தோலிக்க பிள்ளைகளாக வாழ்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.